வந்திருக்கோம் யோசிப்போம் மாதிரி 10 தினம் ஏமாத்தினபடியா இப்போ சரம் வரமோ இல்லையோன்னு சொல்லி பிள்ளை யோசிக்கும். அப்படி பிள்ளை ஒரு ஆக்டிவாக அதாவது குழப்பறது அப்படி எதையும் சிம்பிளாக படிப்பிக்க நமக்கு தெரியும். சொன்னாங்க என்ன ஸ்கூலில் வாத்தி படிப்பிக்கிறது பிள்ளைகளை டியூஷன் வாத்தி படிப்பிக்கிற பிள்ளைகளை பொக்கு பிள்ளையாக்கி ஸ்கூல் வாத்தியா அப்படி இருக்குது. நாங்கள் சிம்பிளாக எளிமையாக இதையும் பிள்ளைங்க படிப்போம். அதே நாங்கள் பிள்ளைங்க படிக்கிறது எல்லா நேரமும் பிள்ளைங்க பற்றி இல்லை. அப்போ புடிசத்தில் ஒன்று சொல்லுவாங்க, எதையும் நல்ல விஷயம் சொல்றீங்கன்னா 3 தடவை சொல்லுங்க. ஏன்னா 3 தடவை சொன்னால் தான் படிவாக போய் ஸ்பாட்டாக பிடிக்கும். ரிப்பீட்டேஷன் வரும். அப்போ ஒரு தடவை பிள்ளைங்க சொல்லிட்டு பிள்ளைங்களாக்கிட்டு சொல்லி நாங்கள் தெரியவே இல்லை. அதுதான் ப்ரீ ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சரியான முக்கியம். நாங்கள் பாதுகாப்புன்னு சொல்லி இப்போ எல்லாத்தையும் தொடாமல் வச்சிருக்கோம். பிள்ளைகளுக்கு கொண்டு ஐடி பிள்ளைய எப்படி ஒழுங்காக வளர்த்தா அப்புறம் நம்மளை பார்க்கும், இல்லாட்டி எந்த சோழலை விட்டுட்டு பிள்ளை போயிடும் என்றதுக்காக நாங்கள் அப்படி சிறப்பாக பிள்ளைய வளர்க்கலாம்ன்றது சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். போக வேண்டிய இடங்களுக்கு இப்போ ரோடு சுத்தம் வலிக்கிறதுனா என்னென்று பைக்கில் இருக்கிறது, என்னென்ன ஆக்கில் பட்டை பண்ணுறது, பிடிவாதம் பிடிச்சால்றதை காட்டி அந்த பிள்ளை அந்த அதே நேரம் இந்த 3 years அது பிறகு நியூட்ரிஷன் என்று பார்க்கக்கூட அதுக்கு போதிய அளவுக்கு முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்குறோம். வேறு ஒன்றும் நாங்கள் கொடுக்க சொல்லி சொல்கிறது இல்லை. அதே நேரம் பிறகு முட்டை பால் போன்ற சத்துணவோட கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைக்கு மீனிகள் சொல்லுவோம். கொஞ்சம் கொடுத்து பல சிலது இருக்கிறாங்க. இப்போ தாய்கள் வேலைக்கு போகும் அந்த நேரத்தில் என்னென்ன இப்போ பிள்ளை சிலவளை எதிர்பார்க்கும். அப்பா ஆளுங்களை கட்டி அவங்களுக்கு இந்த இருக்கிற நண்பர்களோட சேர்ந்து பழகிறதுக்கு முடியாமல் போனதால அவங்களுக்கு வந்தாலும் அதை ஏற்றி எடுக்கிறது கஷ்டம். அப்போ 100% கிராஸ்பிங்கிறது கிட்டத்தட்ட குழந்தையிலிருந்து நாங்கள் இம்யூனைஸ் பண்ணுறோம். விஷயம் அதில் பழகணும். ஆனால் இதை கவனமாக பார்த்து எடுத்துடணும். ஏன்னா அந்த வயசு பிள்ளைகளுக்கு அந்த டெவலப்மெண்ட் இது இல்லை. இப்போ டீச்சர்ஸ் சிலவளை இதை நேராக பார்த்து அவங்க விலகி கொள்வது இதுகளை பழக்கணும்னு நினைச்சிருவாங்க. அப்படி பழக்க இயலாது. ஏன்னா ப்ரீ ஸ்கூல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஊசி பிடிக்கிறதோ மற்றது அந்த இதெல்லாம் காட்டி டீச்சர்ஸுக்கு ப்ரொமோட் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் தெரியும் முரளிதரன் பெரிய ஒவ்வொரு ஸ்கூலாக போய் பென்சில் பிடிச்சி எழுதி எக்ஸாம் வைக்கக்கூடாதுன்னெல்லாம் சொல்லி கொண்டு வரேன். இதெல்லாம் பார்த்தோன்னா தச்சு காட்டுன்னு சொல்லி விட்டுருவாங்க நம்மளோட டீச்சர்ஸ். சரி நிறைய கொஞ்சம் காரணம் பார்த்து கொள்ளுங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் போடுறேன். ப்ரீ ஸ்கூல் சரி வடிவா எங்களோட அந்த இதுல இருக்குது, கைட்லைன்ஸ்ல இருக்குது, அதில் பார்த்து செய்யுங்க. ஏன்னா எங்களோட டீச்சர்ஸ் எல்லாரும் ஏதாவது நல்லதை மோசமாக மாற்றி பார்க்குறாங்க. இருப்பாங்க பிள்ளைகளை போட்டு பேரண்ட்ஸை போட்டு தத்துள்ள வயது செய் தைக்க விடு சமைக்க விடுன்னு சொல்லி விட்டுருவாங்க. சரி அப்போ இப்படியான வந்த பிறகு உங்களோட ஹெல்த் செக்டரோட நல்ல ப்ரோக்ராம்ஸ் நடத்தி நிறைய கோஆர்டினேஷன் ப்ரோக்ராம் வந்து போலீஸ் செக்டர் வரல. என்ன போலீஸ் அதை ஒருக்கா நாங்கள் செய்வோம். அந்த கோஆர்டினேஷன் தான் எங்களுக்கு பவராக இருக்குது இங்கே வந்தது. இப்போ டாக்டர் அனுஷியா சிறந்த ஆக்டிவான ஆட்கள் உங்களை தயவு செய்து இப்ப அந்த ஐயா எத்தனை சொன்னார் இல்லாம அந்த போன்லயே தாங்கி கொண்டிருக்காங்க. இன்றைக்கு அந்த பகுதி படம் வந்து போட்டு விட்டுனா 3 குரங்குகள் ஒன்று பார்க்காத நல்ல என்ன கெட்டதை பார்க்காத, கெட்டதை பேசாத, கெட்டதை கேட்காத. அதோட வந்து இப்ப 4வது குரங்கு வந்திருக்கு போனோட. அதுக்கு ஒருத்தருடையும் காய்க்க இயலாது, ஒருத்தருடையும் பேச இயலாது, ஒருத்தரையும் செய்யாது. அந்த போன் இருக்கிற கூட்டிட்டு போறது அவங்க கடையில இங்க இல்லாத இன்னொன்று கிளப்ஸ்களை உருவாக்குறது. சின்ன சின்ன பிள்ளைகளை கிளப் மாதிரி கூட்டிட்டு வந்து அந்த பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்து பாஸ் பண்ணி தர மாட்டாங்க. 3 வயசு பிள்ளைகள் ஒரு நாள் பாஸ் பண்ணி தர மாட்டாங்க. ஆனா அதை சின்ன நாங்க கலக்கலாம். மதிப்புக்குரிய டாக்டர் டேன் ஐயா மற்றும் டாக்டர் அனுஷியா அவர்களையும் இந்த நிகழ்வு சார்பாக கலந்துரையாடலில் குறிப்பாக
எங்களுடைய பிராந்திய சுகாதார சேவைகள் பணியத்திலிருந்து வருகின்ற பிரதி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் திரு டாக்டர் மோகன்குமார் ஐயா அவர்கள் முன்வெள்ளி பருவ அபிவிருத்தி தொடர்பாக அந்த விரிவுரையை நிகழ்த்தியிருந்தார். எனவே அவர்களுக்கு எங்களுடைய மாவட்ட செயலகத்தின் சார்பிலும் எங்களுடைய மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு சார்பாக இந்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்பாக நாங்கள் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னால் தகவல் அப்டேட் பண்ணி எங்களோட பிளானிங்ல இருக்குது. எந்த டைம் கேட்டாலும் அந்த பிளானிங்ல இருந்து உங்களுக்கு அந்த தகவல் அப்படியோ கிடைக்கும். அதே நேரத்தில் நாங்கள் 3 மந்த்துக்கு ஒரு கைடு அப்டேட் பண்ணுறோம். சில விட டீச்சர்ஸ் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் அல்லது ஒரு ஸ்கூல்ல இருந்து பிள்ளைகள் இன்னொரு ஸ்கூலுக்கு போனாங்கன்னு சொன்னால் ப்ரீ ஸ்கூல் சேஞ்ச் பண்ணாங்கன்னு சொன்னால் அப்படியான விஷயங்களுக்கு நாங்கள் அப்டேட் எடுத்துருக்கிறோம். நீங்கள் கேட்குற டைமில் அது உங்களுக்கு அவங்க தருவாங்க. நன்றியை கூறிக்கொண்டு எங்களுடைய தொடர்ந்து டேகேர் செய்கிறார்கள் என்ன செய்கிறாங்கன்னா டேகேரில் இருக்கிற பிள்ளைகள் அந்த ஏஜுக்குள்ளே வந்தோடனே ப்ரீக்குள்ளே வந்தோடனே அவங்க அதே எடுத்து அவங்க ப்ரீ ஸ்கூலில் செய்கிறாங்க. அப்போ நாங்கள் அதுக்குரிய அந்த மினிமம் ஸ்டாண்டர்ட் இருந்ததுன்னு சொன்னால் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க ப்ரீ ஸ்கூலாக. அதான் அவங்ககிட்ட கேட்கணும் அவங்க டேகேர் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது தான். ஆனால் எங்களுக்கு அவங்க அப்படி இருக்கிறதால லீகலாக அதுக்குரிய எது எடுக்கிறாங்க. அவங்க ப்ரீ ஸ்கூலுக்குரிய எது இருக்குது தானே. நாங்கள் பார்க்குற மினிமம் ஸ்டாண்டர்ட் இருந்தால் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண தான் பண்ணோம். டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த கிரைட்டீரியாவும் அது சம்பந்தமான ஒரு ப்ரொசீஜருக்குள்ள அவங்க வர வேண்டியிருக்கிறதால அவங்க கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்க அதை பதிவு செய்யறதுக்கு. இப்போ நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து இந்த 6 டே கேர் சென்டரையும் மானிட்டர் பண்ணோம் கிளைகளோட. இப்போ அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம்தான், நாங்கள் டிஎஸ் ஆஃபீஸுக்கு அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் அனுப்பியிருக்கிறோம், எங்களுக்கு என்ன செய்கிற அடுத்த ப்ரொசீஜர்னு தெரியாது, ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான முழு ஆயத்தங்களோடையும் இருக்கிறோம். மற்றது வந்து அவங்களும் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. பெரும்பாலும் பெரிய இஷ்யூஸ் வந்து டே கேரில் இல்லை. நீங்கள் மற்ற சொன்ன விஷயம் என்னன்னா ப்ரீ ஸ்கூலும் டே கேரும் அட்டாச் பண்ணப்பட்டிருக்கிறது. சில நேரம் அவங்க நீங்கள் இந்த சொன்ன மாதிரி 3 அங்கால ஆகினோடனே ப்ரீ ஸ்கூலுக்கு எல்கேஜி யூகேஜிக்கு போகிற அந்த இதில் இருக்கிறதால பிள்ளைகளை வந்து ஈஸியாக அதுக்குள்ளே அட்டாச் பண்ணுறதுக்கு இலவான முறையில் அவங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். அது வந்து பிள்ளைகள் பார்க்கறதுக்குள்ள உண்மையாக அது ஓகே இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே சில மிஸ் சொன்ன மாதிரி சில வேரிஃபிகேஷனை செய்யக்குள்ள நாங்கள் அதை செய்யலாம். நாங்கள் இது சம்பந்தமாக NCPA செப்டம்பர் அல்லது அக்டோபரில் நாங்கள் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும், அதாவது இந்த டே கேர் சம்பந்தமாக வேலை செய்கின்ற அனைத்து பியூரோவாக இருக்கட்டும், ப்ரீ ஸ்கூலும் கூட இருக்கட்டும், இந்த ECCD ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அதே போல் எங்களோட டிபார்ட்மெண்ட் ப்ரொபேஷன் டிபார்ட்மெண்ட் கமிஷனர்கிட்ட கேட்டிருக்கிறோம். அவங்களுக்கு கூட நாங்கள் ஒரு டிஸ்கஷன் ஒன்று எடுத்து என்ன க்ரைட்டீரியா அவங்கள்ட்ட இருக்குது, என்ன விஷயம் என்ன டாக்குமெண்டேஷன் நாங்கள் செய்தால் ஈஸியாக வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கொள்ளாமன்ற சம்பந்தமாக ஒரு டிஸ்கஷனுக்கு போட்டிருக்கிறோம். எங்களுக்கு கமிஷனர் தான் கொஞ்சம் டிலேனடான அவங்க அதுக்குரிய அந்த க்ரைட்டீரியா எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்கிறதால அதை நாங்கள் இந்த வருஷம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்கள் அதை மானிட்டர் பண்ணக்குள்ள இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வராங்களான்றதை என்ஷூர் பண்ணுங்க. பாஸ் பண்ணி தர மாட்டாங்க. 3 வயசு பிள்ளைகள் ஒரு நாள் பாஸ் பண்ணி தர மாட்டாங்க. ஆனா அதை சின்னமே நாங்க கலக்கலாம். இங்கே இல்லாத இன்னொன்று கிளப்ஸ்களை உருவாக்குறது. சின்ன சின்ன பிள்ளைகளை கிளப் மாதிரி கூட்டிட்டு வந்து அந்த பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு போறது, அவங்க கடையில கொடுக்குறது, இப்படியான ஒரு வாலண்டியரிசத்தையும் கொண்டு வரதுக்காக பார்த்துக்கொள்ளுங்க. மற்ற கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் இத்தனை நேரம் கேட்டு வந்திருக்கோம்.